ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி பற்றி சொல்லணுன்னா, இது வந்து நம்ம இம்யூனிட்டி லெவலை நல்லா பூஸ்ட் பண்ணும். அதே மாதிரி பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம், ஏர்ஃபால் ப்ராப்ளம், ஸ்கின் கேர் ப்ராப்ளம், இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ரெமெடிங்க. அழகும் ஆரோக்கியமும் சார்ந்த இந்த நெல்லிக்காய் குல்கந்து தாங்க இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்காக நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நெல்லிக்காய் தாங்க எடுத்திருக்கேன். 7 நெல்லிக்காயை துருவினதில் எனக்கு இந்த கப் அளவில் 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. அதே கப் அளவில் பார்த்திங்கன்னா நான் 1 கப் நல்லா பொடி பண்ண வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காயை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம துருவி எடுத்துக்கிறது அந்த குல்கந்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் துருவியே எடுத்துக்கலாம். அடுத்து இதில் வந்து தேன் சேர்க்க போகிறோம். அதனால் தேன் எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸ் கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நெல்லிக்காயை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து ஒரு 3 நிமிஷம் மூடி வைக்கலாம். இந்த 3 நிமிஷத்தில் அந்த நெல்லிக்காயில் இருக்கிற தண்ணியும் சேர்த்து நல்லா நெல்லிக்காய் வெந்திருக்குங்க. தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த பொடி பண்ண வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த வெல்லமும் நெல்லிக்காயும் சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா இறுகி வரட்டும். அந்த நீர்த்தன்மையெல்லாம் போய் நல்லா இறுகி வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதில் அந்த நட்ஸை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் நெய் இதில் சேர்க்குறேன். தேன் சேர்க்குறேன். நல்லா 4 ஸ்பூன் தேன் பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா நல்ல சூப்பரான நெல்லிக்காய் குல்கந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நான் வந்து நல்லா கண்ணாடி பாட்டிலை துடைச்சிட்டு ஈரம் இல்லாமல் அதில் இந்த குல்கந்தை நம்ம வந்து போட்டு வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு நான் வந்து ஒரு 7 நெல்லிக்காய் தாங்க எடுத்திருந்தேன். அதுவே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2-3 மாதத்துக்கு சேர்ந்த மாதிரி கூட நிறைய கூட செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ஆனால் நம்ம ஈரத்தன்மை வந்துட்டு ஸ்பூன் இதெல்லாம் படாமல் நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணோம்னா இது 2-3 மாதத்துக்கு கூட வச்சுக்கலாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் இதிலேருந்து சாப்பிட்டா போதும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த நெல்லிக்காய் குல்கந்து கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.